எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏகாதசி விரதம். ஏகாதசி அப்படின்னா நமக்கே தெரியும், நம்ம அன்றைக்கி விரதம் இருக்கணும். அரிசி இல்லாத பொருள்களை சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை ஆரம்பிக்கலாம். ஆனால் கொஞ்சம் வயசானவங்க இல்லை முடியாதுங்கிறவங்க பழங்கள் சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம், அந்த மாதிரி லைட்டான ஃபுட் எடுத்துக்கணும். அரிசி இல்லாத உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இப்போ டிசம்பர் 1 ஒரு ஏகாதசி இருந்ததுங்க. அது வந்து குருவாயூர் ஏகாதசி. ரொம்ப ரொம்ப விமர்சனமான ஒரு விரதங்க ஏகாதசி குருவாயூரில் நடக்கிறது. அந்த ஒரு குருவாயூர் ஏகாதசி நம்ம கடைப்பிடிச்சோன்னா 24 ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது குருவாயூர் கோயில் சம்பந்தமான ஒரு விஷயங்க. இப்போது இந்த குருவாயூர் இந்த ஏகாதசி விரதம் எப்படி வந்ததுங்கிறது பார்க்கலாம். ஒரு தடவை ஒரு சமயம் ஒரு பெரிய அசுரன் நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தான். பூலோகவாசிகள் எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தான். அந்த அசுரன் பேர் முரண். அந்த முரணை துவம்சம் பண்ணுறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் முடியலை. அப்போ தான் நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உடம்புலேருந்து ஒரு திவ்ய சக்தி வந்து அந்த முரண்கிற அசுரனை வீழ்த்தினதாகவும், அந்த சக்தி பேர் ஏகாதசின்னு நம்ம கிருஷ்ண பரமாத்மா வச்சதாகவும் ஒரு கதை இருக்குங்க இந்த ஏகாதசிக்கு பின்னால். அன்னையிலிருந்து தான் ஏகாதசி இருப்பவங்களுக்கு தன்னோட பூர்ண அனுகிரகம் கிடைக்கும், பகவான் கிருஷ்ணரோட அனுகிரகம் கிடைக்குங்கிறது ஒரு வழி வந்த ஒரு கதைங்க. முரண்கிற அசுரன் போல நமக்கு உள்ள இருக்கிற அஞ்ஞானத்தையும் நம்ம கஷ்டங்களையும் நாமே போக்கிக்க முடியும் நம்ம இந்த விரதம் அனுஷ்டிக்கிறது மூலமாக அப்படிங்கிறத சொல்கிற கதை தாங்க இது. அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து கடவுளை தியானிக்கிறது மூலமாக, கடவுளை நினைக்கிறது மூலமாக, அவர் கையில் 4 கையில் சங்கு, சக்கரம், கதை, தாமரை இருக்கு இல்லைங்களா, இந்த 4 அம்சங்களையும் நம்ம மனக்கண்ணில் கொண்டு வந்து அதை தியானிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதாவது அந்த சங்கு பேர் பாஞ்சஜன்யம் சங்குங்க. அது மாதிரி அது ஓங்காரத்தை கூட நினைவுபடுத்துது. சக்கரம் பார்த்திங்கன்னா தர்மத்தையும் காலத்தையும் குறிக்கிறது, அந்த தர்ம சக்கரம் அப்படிங்கிறதுங்க. ஏகாதசிக்கு முன்னாடி நாளே நம்ம மனதளவுலேயும் உடம்பளவுலேயும் தயாராகணும். அதாவது அரிசியில் செய்கிற பண்டத்தை சாப்பிடாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது, அதுக்கு மொதல் நாளே. அதே மாதிரி துளசி இலையையும் நம்ம அந்த நாளே பறித்து வச்சுக்கணுங்க. அதாவது ஏகாதசிக்கு மொதல் நாளே. ஏகாதசி அன்னைக்கு துளசி இலையை பறிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் இருக்குது. துளசி வந்து லக்ஷ்மியின் அம்சம். துளசி மாலையை செஞ்சு கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணுறது நமக்கு கிருஷ்ணர் பரமாத்மா அருளும் லக்ஷ்மி கடாட்சமும் ஒருங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஐதீகம் இருக்குங்க. நம்ம அன்னைக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம கடவுளுடைய தியானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடவுளுடைய நாமம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 21 முறை ஜெபிக்கிறது ரொம்ப 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 விசேஷம். அதுவும் அல்லாமல் அதே மந்திரத்தை நம்ம எழுதியும் நம்ம கடவுள் முன்னாடி நம்மளுடைய அர்ப்பணத்தை நம்ம செஞ்சுக்கலாங்க. நம்ம ஏகாதசி அன்னைக்கு பழங்கள் சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம், துளசி தீர்த்தம் சாப்பிடலாம், இந்த மாதிரி எலுமிச்சை ஜூஸ் இந்த மாதிரி சாப்பிட்லாங்க. அதே மாதிரி முடியாதவங்க அவங்க அரிசியில் இல்லாத பண்டங்களை அவங்க சாப்பிட்டு அவங்களுடைய விரதத்தை ஆரம்பிக்கலாம். ஆனால் விரதத்தை முடிக்கிறது துவாதசி, அதுக்கு அடுத்த நாள், ஏகாதசிக்கு அடுத்த நாள் பேர் தான் துவாதசி. அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக கோயிலில் போய் தீர்த்த பிரசாதம் வாங்கி நம்ம ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்ணுங்க. தீர்த்த பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்றது, நம்ம உணவில் வந்து நெல்லிக்காய் கட்டாயம் இருக்கணும், சுண்டைக்காய் இருக்கணும், அகத்திக்கீரை இருக்கணும். இந்த மாதிரி நம்ம மொதல் நாள் நம்ம விரதம் இருக்கிறதுனால நம்ம உடம்பில் உருவாகிருக்கிற அந்த நச்சுத்தன்மையை இந்த மாதிரி காய்கறிகள் சாப்பிட்றதுனால அது முறிக்கப்படும் அப்படிங்கிறதும் நமக்கு அந்த விரதத்தில் வர ஒரு சடங்காகவே சொல்கிறாங்கங்க. அதே மாதிரிங்க
நம்ம ஏகாதசி இருக்கிற அன்னைக்கு தூங்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சேர்ந்து ஜபம் பண்ணுறது இன்னும் ரொம்ப விசேஷம். எப்படி ஒரு விரதத்தை ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி தான் விரதத்தை முடிக்கிறதும் அதை விட ரொம்ப விசேஷமான ஒரு ஐதீகமாக நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க. குருவாயூர் ஏகாதசி அன்னைக்கு தான் பிரகஸ்பதியும் வாயுதேவனும் சேர்ந்து நம்ம குருவாயூர் பிரதிஷ்டை அன்னைக்கு தான் நடந்ததாகவும், அதனால தான் குருவாயூர் ஏகாதசிக்கு இவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. அன்னைக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ரொம்ப அதாவது பசின்னு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுங்க. வயிறு நிறைஞ்சிருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது அன்னதானமே இல்லை அப்படிங்கிறாங்க. யாருக்கு பசியோ அந்த அன்னம் தேவையோ அவங்களுக்கு மனசு வந்து ஒரு கடவுளுக்கு எப்படி நம்ம பிரசாதம் வைக்கிறப்ப எவ்வளோ ஒரு பயபக்தியாக கருணையாக செய்வோமோ அதே கருணையின் அடிப்படையில் நம்ம ஒருத்தருக்காவது ஒரு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாதிரிங்க குருவாயூர் ஏகாதசி நம்ம பாராயணம் அன்னைக்கு பண்ணுறது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறது இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஒரு தடவையாவது நம்ம கேட்கவோ படிக்கவோ செய்கிறது ரொம்ப நமக்கு நம்மளுடைய இந்த இகலோக வாழ்க்கைக்கும் நம்ம இறந்து போய் நம்ம மேலுலக வாழ்க்கைக்குமே இது உதவும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹிந்து புராண சாஸ்திரம் சொல்லுதுங்க. ஓகேங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் மாதிரி தினமுமே பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.